என்னை அழைத்த காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? நாரதோ உன் உடம்புல அப்படியே சப்பாதான் மணக்கும். இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கு நன்றி நன்றி. இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகாமணி வந்திருக்கு. திரைப்படத்துறையிலே சின்ன கலைவாணர்னு ஒருத்தர் பேர் பட்டாங்க. கலைவாணர், ஆனா சின்ன கலைவாணர் அப்படின்னு ஒருத்தர் பட்டாங்க. விவேக் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரம் வளர்க்கும் அவருக்கு தான் திரைப்படத்துறையில இருக்கும். இந்த நாடகத்துறையிலே சின்ன கலைவாணர்னு யாருக்கு பட்டம் அப்படின்னா, சின்ன கலைவாணர் யாருக்கு பட்டோம்னா கொல்லங்குடியில் எடுத்த தங்கம் பி.கே. தங்கராஜ் அவர்களுக்கு தான் சின்ன கலைவாணர்னு பட்டம் இருக்கு. ரொம்ப அழகா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
என்ன உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, உங்களே இருக்க முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுடைய நகைச்சுவை, அந்த நேரத்தை சரியா இதை பயன்படுத்துவது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மக்களுடைய கரவசம் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட நீங்க, ஒரு நாகரிகமான நீங்க, இந்த இடத்துல நான் வள்ளி நாயகத்தில் ஒரு சில விஷயங்கள், புராணங்கள் பேசலாம், இதிகாசங்கள் பேசலாம், கதைகள், கவிகள், ஏதோ ஒன்று பேசலாம். பேசுறப்ப இடையூறா இருக்கிற மாதிரி இதை இப்படி வந்து நோண்டுறது, இது அநாகரிகம். இப்படி நோண்டுறது, அப்படி பண்றது, அதெல்லாம் இது தப்பு, தவறு. இந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள் நீங்க திருத்திக்கணும். சொல்றேன்னு நீங்க தப்பா மாதக்கிதம் கவி வணக்க சால வணக்கம். முட்டாப்பளை திருட்டுப்பளை. இப்பதான் சொன்னேன், நோண்டாதான்னு சொன்னேன். இடையில நோன்றேன், அறிவு இருக்காத அவருக்கு. விரும்பப்பட்டனால அறிவு வராதா? மாதக்கிதம் கவி வணக்க சால வணக்கம். ஆனா முள்ள மாதிரி மாதக்கிதம் கவி வணக்க சால வணக்கம். குருணா முள்ள மாதிரி உன்னை பார்க்கும்போது அப்படியே எனக்கு இதுல முளக்கா வச்சு அப்படி மாதிரி வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து. என்ன பக்குவம் தவறாத பலமான நீர் வாழ்க, குளம் வாழ்க, கொட்டம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில குணங்கள் யாம் கேட்கலாம். நினைக்கிறேன், கேட்கலாமா? உன்னை கொன்று என்னை கழித்து உன்னை உயிரிழப்பி. நான் சென்றால்தான் நாம் சந்ததியை என்றாக இருக்க முடியும். அடித்தவரை படியாகிறது, செதுக்கும்பல் சிலையாகிறது, இளைத்தவரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டியவரை செய்யாகிறது, பாடும் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துறையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் என்று எண்ணி வெல்ல, முன்னோர்கள் நாம எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் வெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபை
இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. சரிங்களா? அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. உண்மையாவே நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஏன் சொல்றீங்க? தமிழ் மொழியில தான் இனிது அமிழ்து இது ஊரா தமிழ் மொழி. தமிழ் மொழியில தான் இருக்குமா. மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பம்சம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அந்த வகையில் அந்த சிறப்பெல்லாம் அதற்கு தான் உண்டு. இந்த ஒரு சிலர் பாருங்களே பேசுவாங்க, பேசுறப்ப இவங்கெல்லாம் ஏன்டா பேசுறாங்க அப்படின்னு தோணும். ஒரு சிலர் பேசினாங்கன்னா ஆஹா இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்க தோணுமா. அந்த அளவுக்கு பேச்சு திறன்கள்லாம் நீங்க ஒரு சில விஷயங்கள் பேசுறப்போ நான் கவனிக்கல, பார்த்துருந்தேன். ஆனா கொஞ்ச நேரம் நீங்க பேசினது நான் கவனிக்கல, உண்மையாவே கவனிக்கல. ஆனா அந்த கடைசி வரிகள் நீங்க பேசுறப்போ எனக்கு அந்த இவங்கெல்லாம் கைதட்டல் பார்க்கிறப்போ உண்மையாவே நல்ல விவரங்களை நீங்க பேசியிருப்பீர்கள் போல் இருக்கிறது என்பதுதான் தோணியது மனதிலே. கோச்சுக்காதீங்க, எனக்காக இல்லைனாலும் மக்களுக்காக நீங்கள் பேசியதை மறுபடியும் பேசுங்கள். நீங்க பேசுற பெரிய விஷயம் இல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்த்தங்கள் இருக்க வேண்டும், எல்லா வார்த்தைகளுக்கும் கதைகள் இருக்க வேண்டும், எல்லா வார்த்தைகளுமே அருமையான விளக்கங்கள் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருப்பது என்று தெரிந்து மக்கள் கவனித்து அவர்கள் கைதட்டினால் கரகோஷம் எழுப்பினால் எனது கைதட்டும் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். மறுபடியும் நீங்கள் பேசுங்கள். எனக்கு ஆமா நீங்க முதல்ல பேசுனது பேசுங்க. ஆமா அடித்த கை படியாகிறது, செதுக்கும் கை சிலையாகிறது, இழைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டிய மரம் இசையாகிறது, பாடும் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல, முன்னோர்கள் எல்லாம் எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். பொறுத்து பாருங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கனை மலர் போல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். சிறப்பு. அடித்தகள் படியாகிறது. அது எல்லாம் வெறும் கல்லுன செதுக்குங்கள் சிலையாகிறது. வெறும் கல்லுன அது பாருங்களேன், அந்த கல்லை செதுக்கினால்தான் தெய்வம். எந்த தெய்வம் இருக்கு? அம்மன் இருக்கா, சிவன் இருக்காரா, முருகன் இருக்காரா, விநாயகர் இருக்காரா, கருப்புசாமி இருக்காரா அப்படின்னு அந்த கல்லை செதுக்கினால்தான் சிலையாகிறது. இழைத்த மரம் நிலையாகிறது. மரம் சொல்லாதே, அதை இழைத்தாலே நிலையாகிறது. கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது. இந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அதை விட பாக்கல, அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிவில் சிறந்த பெரியவர்கள், பெரியவர்கள அறிவில் ஆற்றல் மிக்க இளைஞர்கள், இளைஞர்களை ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பார்க்கும் கேள்விகளை மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்தின் மீது தொடுத்த அம்பு போல், தொடுத்து பார்க்கும் கேள்விகளையே எனது பதில் மன்மதனின் ஐங்கனை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன ஒரு பேச்சு இந்த தமிழுக்குள்ள, என்ன அர்த்தங்கள் அதை வடிவமைச்சு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா கேட்க கேட்க இனிமையாக இருக்குமா. அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பாக இந்த பேச்செல்லாம் இருந்தது. உண்மையாவே இதே மாதிரி நல்ல நாகரிகமாக அழகாக நீங்கள் பேசினால் உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் துறையில் மட்டுமல்ல, மென்மேலும் வாழ்வீர்கள், வளர்வீர்கள். வாழ்த்துக்கள். ஒரு சில அபசகுணமான வார்த்தைகளை தாங்கள் தவிர்த்து விட்டால் இன்னும் நலமாக இருப்பீர்கள். ஏன்னா அபசகுணமான வார்த்தைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் பேசக்கூடாது என்பது முன்னோர்கள் இட்டது கட்டளை, எழுதி வைத்து சென்றது. அதை நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் காரணம் என்ன? அபசகுணமான வார்த்தைகளை தவிர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால நீங்க தவிர்த்துருங்க. சொல்றேன்னு எதுவும் தப்பா இருக்காங்க பார்க்கலாம்.
என்னால் உங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த இடத்துல உங்களை பற்றி ஒரு சில அவர்கள் நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான் அவசரமான வார்த்தைகளை தவிர்த்து விட்டால் நல்லது நினைக்கிறேன். என்னப்பா எவ்வளவு அழகா நான் பேசுறீங்க, அதை போய் அவசரமா பேசுறீங்க நான் நினைச்சிருக்கீங்க. புரியுதா? ஆளை பாருங்க நல்லா. இந்த மேடையில வள்ளி நாயகத்தை ஒரு வார்த்தை நான் தவறான வார்த்தை சொன்னேன். வாங்க வள்ளி நாயகம், தங்களுடைய பேச்சு இனிமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது என்றுதான் வாழ்த்தி இருக்கிறேன். நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்தாலும் ஏன் உங்களுக்கு மதிப்பு கொடுத்தேன்? தாங்கள் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் வள்ளி தலைவி என்ற கதாபாத்திரம். அது மட்டுமல்லாது இந்த திருச்சபையிலே இருக்கக்கூடிய அறிவில் சிறந்தவர்களை, ஞானஸ்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து உங்களை வாங்க போங்கன்னு பேசுறீங்க. நான் நீ கேட்கிற இந்த அம்மா கேட்குது, யாருங்க சும்மா பேசுறவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது சரியா? நான் எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கேன், அதை போய் அவசரம் விடுங்கிறீங்க. புரியுதா? ஆளை பாருங்கடா அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. யாரு உங்களுக்குண்ணா? யாருன்னு கேட்குற நீ? அப்புறம் என்ன கேட்குது? யாருன்னு கேட்குற? மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா தள்ளிடுங்க. ஆமா அப்படியா கேட்டா? அப்படியெல்லாம் பெரிய மனுஷன் யாரு என்ன எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்க அப்படியெல்லாம் பேசலாமாம்மா? இனிமேல் அப்படியெல்லாம் பேசலாமா? சாமி இனிமேல் பேச சொல்லிட்டேன், அடிச்சு. நீ என்ன இப்படி பேசாதமா, நீவே பேசாதமா அப்படி சொல்ற? பேசாத. சரி விடு, சின்ன பிள்ளை. நான் சாத்து விடுறேன். என்னைய சொல்லு சாமி, இனிமே அந்த பிள்ளைய அடிக்காது அப்படின்னு சொல்லியா? கண்டிப்பியா? அதை விட்டு பேசாது, இனிமே பேசாது. என்ன பேசுற? இப்படி வெள்ள கட்டி பிடிக்குது, என்ன அர்த்தம் கேட்கிறேன்? எனக்கு விளக்கம் சொல்ல முடியாம அந்த அம்மாவை கண்டிச்சுட்டேன். பச்சை பிள்ளை சாமி விளையாட்டு விளையாட்டு சொல்லுவேன். அப்புறம் கேட்டுட்டு போறேன், என்ன அர்த்தம் விளக்கம் சொல்லு. அர்த்தம் உங்களுக்கு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மண்டையை ரெண்டா பொழப்பேன்னு சொல்லுது. நடக்கிறது வேற, தொலைச்சு போடும். வந்தமா அந்த வேலையை மட்டும் பாரு, ஒண்ணு வேலையை பாரு. ஏமா ஏமா அப்படிங்கிறேன்? என்ன பாத்துக்கா, நீங்களுமே பெற்ற தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. நீங்களும் குழந்தைதான் பெற்றிருக்கீங்க. ஆமாமா. உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா, ஏமா உங்க அப்பாங்கம்மா என்ன அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு வந்தே அப்படியே போவானா, வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காரும் நினைப்பானா. உங்க அம்மாங்கம்மா என்ன கொஞ்சம் தண்ணி விடுமா, என்ன ஆனா கொஞ்சம் சாப்பாடு, என்ன எதுமா நினைக்கிறேன், என்ன இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், வந்திருக்காங்க எவ்வளவு சரியான ஆள். ஆரம்பத்துல நீ பேசல, அடித்தகள் படியாவது செதுக்கும் சிலையாக பேசுன இல்ல, வேற எப்படி பேசுன? உன்னை கொன்று என்னை கிழித்து உன்னை உயிரிழப்பி நான் செத்தாதான் நாம் சந்ததியே நன்றாக கொடுன்னு சொல்லி பதிக்கன்னா கேட்டீங்களா? முதல்ல நான் எதுக்கு நீ அவசரமான வார்த்தையை தவிர்த்து சொன்னேன்? ஆரம்பத்துல பேசல, உன்னை கொண்டு என்னை கிழித்து நான் செத்தாதான் பேசிட்டு திரும்ப பேசுமான்னு சொன்ன உடனே அடித்தகள் படியாகிறது செதுக்கும் ஏமாத்திர வேலை வாங்கியா? பேசலாம். ஒரு வள்ளி நாயகம் பிரம்மமூர்த்தத்துல இந்த இடத்துல உன்னைய கொண்டு என்னைய கிழிச்சு நான் செத்தாத்தேன் அப்படின்னு வார்த்தை பேசலாமா? நல்ல வார்த்தை பேசுற நேரத்துல அவசரமான வார்த்தைகளை பேசலாமா? கொன்னையுடைய சரியா? என்ன சொல்ல நீ? உன்னை கொன்று அவசரமா பேசக்கூடாது. இப்பதான் சொல்லி இங்க திரும்ப கூட இல்ல, திரும்ப கொன்று வந்துடுறீங்க. கொண்டு கொலையாற்ற நீ அந்த மாதிரி நினைச்சேன். அடுத்து என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னை கிழித்து கிழிச்சுக்க. இந்த மாதிரி பேசுற வாய டங்கு இருக்கு. என்னை கிழித்து வேற என்ன சொன்ன? உன்னை உயிரிழப்பி. எனக்கு சாவு இருக்கா? ஏமா உன்னை உயிரிழப்பி? உன்னை கொண்டுனா அவருக்கு இறப்பே இல்லை. அவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, எப்பேற்பட்டாரு ஆவே கிடையாது உங்களுக்கு. இல்ல கூடிட்டாலே எவ்வளவு பெரிய கூட்டம். எல்லாத்தையும் கேட்டு பாரு. எல்லாரும் இல்ல எல்லாரும் சேர்ந்து இவர் அடிச்சா கூட இவர் சாவாரமா?
சொல்ல வர? எல்லாரும் சேர்ந்து அடிச்சா கூட எனக்கு சாவல. இறப்பே இல்லை. தப்பு. நீ என்ன ஒரு ஊர்ல இறங்கி விட்டு டோக்கன் போட்டு அடிக்க வச்சுருக்கீங்க. முதல் டோக்கன் எனக்கு, ரெண்டாவது டோக்கன் எனக்குமா? நீ நினைக்க மாட்டல. மூணாவது டோக்கன் சாமிக்கா. ஆமா, டோக்கன் போட்டு அடிக்க. எப்படா டோக்கன் கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு சாமியக்கா. அடுத்து என்ன சொன்னேன்? நான் செத்தாதான் நாம் சந்ததியே நன்றா இருக்கணும்னு சொன்னேன். இது நல்ல வார்த்தையா? இனிமே இந்த வார்த்தையை இந்த மேடையோட விட்டு சரியா? இங்க பாருங்க, என்ன? சும்மா பேசணுங்கிறதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? எவ்வளவு அழகா நான் இலக்கணம் இலக்கியம் சார்ந்து, எவ்வளவு அழகா சொல் சுத்தமான தமிழ்ல விவசாயம் சார்ந்து எவ்வளவு அழகா நான் பேசியிருக்கேன். அத போய் அவசகுணமா பேசுறேன்னு சொல்றீங்களே, இது என்ன? அவருக்கு விவசாயத்துக்கு என்னமா இருக்குது? அவர் ஏமா உன்னை பொண்ணு என்ன கிழிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா? ஏங்க, நான் விவசாயம் சார்ந்து தான் சாமி பேசியிருக்கேன். விவசாயம் சார்ந்து வரும். பொண்ணை பொண்ணு எண்ணெய் கிழிச்சு ஏம்மா? உன்னை கொன்று அப்படியே உங்களை கொல்ல முடியாதா? பெரிய மகாராஜா நினைப்பா. இந்த போட்டனால இது என்ன? மூக்கையும் வாயும் 5 நிமிஷம் புதனம்னா போதும். அவ்வளவுதான், முடிச்சிடும். கொலை செய்ய சொல்லி கொடுக்காது. உன்னை கொன்று அப்படின்னா உங்களை கொல்றதா ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. விவசாயம் பண்ணா முதல்ல என்னங்க பண்ணணும்? அடுத்த விட்டு வரப்பு வெட்டி நம்ம வயலுக்கு எல்லைக்கு ஹலோ ஹலோ ஹலோ, அடுத்த ஒன்று வரப்ப வெட்டி நம்ம இருக்கணும். நம்ம தான் விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணா முதல்ல என்ன பண்ண தெரியுமா? தொழி அடிக்கணும். தொழி அடிச்சதுக்கு என்ன பண்ண தெரியுமா? விதப்பாவணும். ஏதோ பாவணும். வயலுக்கு போயிருக்கியா? இல்ல விதம் அவரெல்லாம் அழகா சொல்றியே. ஆமா, விதப்பாவணும். விதப்பாவணும். விதப்பானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நெற்கதிர்களாக முடிச்சிடும். அந்த நெல்லை போய் நம்ம பிடுங்குறோம். அதை பிடுங்கினாவே அது செத்ததாகத்தான் அர்த்தம். அதனாலதான் உன்னை கொன்று. என்னை கிழித்து என்னை கிழித்து வாயை கிழிச்சு சொல்லிய போய் உங்க வாயை கிழிச்சு வேண்டியதானே? நீங்க வாயை கிழிக்கிறது நான் வந்திருக்கேன், இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எப்பா சொல்லிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? கேட்டா பதில் சொல்லு, கோவப்படாத. கோவப்படாதம்மா. ஏன் கேட்டா பதில் சொல்லு, கோவப்படாம. கோபுரம் என்ன? வாயை கிழிக்க சொல்றாங்க, நீங்க கேட்காம இருக்கீங்க. கேட்டா என்ன அடுத்து உனக்கு? என்னை கிழித்து அப்படின்னா வாய் கிழிக்கிறதா ஒண்ணு அர்த்தம் கிடையாது. மண்ணை கிழித்து கேட்டுக்கங்க, கோவப்படாத. அப்படின்னா வேற ஒரு வழியில போய் மறுபடியும் சொல்லி சரி. அர்த்தம். மண்ணை கிழித்து. உன்னை உயிர் நான் கேட்கிறேன், உங்களை கொலை பண்றதே நாங்க எல்லாருமே திட்டம் போட்டுதான் கொலை பண்ணுவோம். பிளான் பண்ணி அப்படி இருக்கும்போது உங்களை உயிரிழப்பாங்க நேரம் உங்களுக்கு என்ன? உன்னை உயிரிழப்பி அப்படின்னா உங்களை உயிரிழப்பதா ஒண்ணு அர்த்தம் கிடையாது. பிடுங்கி வச்சிருக்க நாட்டை அப்படியே வச்சா அது செத்துதாங்க போகும். மறுபடியும் அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? நடவு நடணும். நடவு நட்டால் என்ன ஆகும்? நெற்கதிர்களாக முளைத்து வரும். அதான் உன்னை உயிரிழப்பி. நான் செத்தால்தான், நான் என்ற அகத்தை செத்தால்தான் நான் மட்டும் இல்ல என் சந்ததியே நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை போய் உன்னைய கொள்றது, என்னைய கிழிக்கிறது, நான் சாகுறேன் நீ வேகிற என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? வேத பாவனம், நாற்ற புடுங்கணும், நாற்ற புடுங்கினாலே செத்ததாக அர்த்தம். ஆமா. மறுபடியும் அதை முன்னே நடனம், உன்னை உயிரெழுப்பி. எவ்வளவு அழகு. நான் என்ற அகத்தை செத்தால்தான். நல்லது. சரி, விவசாயம் எங்க சொல்லுங்க, எங்க பண்ணுங்க? எங்க நிலத்துல உங்க நிலம் என்ன? குறிஞ்சி நிலம். மலைக்கு மலை சார்ந்திரமும் குறிஞ்சி நிலம். உள்ளே நிலத்திற்கு காடு காடு சார்ந்த பகுதி. மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த பகுதி. வெயில நிலம். கடலும் கடல் சார்ந்த பகுதி. பாலை நிலம். மணலும் மணல் சார்ந்த பகுதி. அதானே உங்களுடைய குறிஞ்சி நிலத்தில் தானே நீங்க விவசாயம் பண்றீங்க. ஆமா. பாண்டிய நாடு, முத்துடைத்து, சோழ நாடு, சோறுடைத்து, சேர நாடு, வேலம் உடைத்து, தொண்டை நாடு, சான்றோர்கள் உடைத்து. பாண்டிய நாடு இருக்க. ஆமா. பாண்டிய நாடு எத்தனை காவல் தெரியுமா? பாண்டிய நாடு அதனுடைய பரப்பளவை சொல்லுங்க. வெள்ளார் அறுவடக்கம் மேற்கு பெருவழியும் தொள்ளார் புகழ் கிடைத்திற்காக 56 காத தூரம் பாண்டிய நாட்டு எழுவேன்னு சொல்லியிருக்காங்க. போதுமா? போதும், பத்தாது. எனக்கு என்ன வேணும்? சேர நாடு, சேர நாட்டு பரப்பளவை சொல்லுங்க. வடக்கு திசை பழனி, மாற்றி தெற்காசி, கொடக்கு திசை கோட்டங்கள், வடதிசை நாட்டு பண்ணை, கடற்கரையின் ஓரமாக தெற்காவது 80 காத தூரம் சேர நாட்டுடைய எழுவேன்னு சொல்லியிருக்காங்க. சோழ நாட்டு பரப்பளவை சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, பொருளார், குடதிச்சி கூட 24 காதோடு போது சோழ நாட்டுடைய எழுவேன்னு சொல்லியிருக்காங்க. தொண்டை நாட்டு, ஆமா. தொண்டை நாட்டு பரப்பளவை சொல்லுங்க. மேற்கு பவழமலை, வேங்கட நேர்வணக்கம், ஆர்கூரி அணிகிழக்கு, பார்க்குழுய, தெற்கு பினாங்கடி, திகழ் 20 காததும் நல்தொண்டை நாடக நாட்டுகள் சொன்னாங்க. போதுமா? பாண்டிய நாடு முத்துரைத்தானே. ஆமா. பாண்டிய நாடு 56 காதம். ஆமா. சேர நாடு வேக முடித்தானே. ஆமா. சேர நாடு 80 காதம் தானே. ஆமா. சோழ நாடு 24 காதம் தானே. ஆமா. சோறு உடைத்து தானே. ஆமா. தொண்டை நாடு சான்று உடைத்து 20 காதம். 20 காதம். ஒரு காத தூரமே எத்தனை மைல்? 20 மைல். 20 காதம் எத்தனை மைல்? 200. ஒரே ஒரு சின்ன கேள்வி. ஆ. நூல்கள் எத்தனை மைல்? ஏன் கேக்குறீங்க? ஆ? ஏன் கேக்குறீங்க? காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவாங்களா? ஐயா, இந்த திருவிழான்னு ஒண்ணு நடக்குது.
18 நூல்கள். என்னென்ன நூல்கள்? ஏன் கேக்குறீங்க சொல்லுங்க. காரணம் இல்லாமல் ஐயா, இங்க திருவிழா நடக்குது. அதனால தோரணம் நான் கட்டிருக்காங்க. திருவிழா நடத்த போறேன். சொல்லு என்ன? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிமை 40, கார் 40, கழவழி 40, 550, 550, திரைமாலை 150, திருக்குறள், திருக்குறள், மாசார்கோவை, சிறுபஞ்சமம், ஏழாதி, வேலை, சிறுபடி, 18 நூல்கள் இருக்கு. அப்படி சொல்லுங்க. ஏன்னா நூல்கள் என்பது மனம் கோணலானால் நூலை படி, மனம் கோணலானால் நூலை பிடி. நூலை படிக்கணும். மனசு ஒரு மாதிரி சஞ்சல படிச்சுனா நூலை படிக்கணும். புத்தகத்தை படிக்கணும், நூலை படிக்க வேண்டும். ஏன் நான் அந்த புத்தகத்தை பத்தி உங்களை கேட்கிறேன்? ஏன் கேக்குறீங்க? காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன் நூலை பற்றி கேட்டேன்? ஏன் கேக்குறீங்க? இப்ப தொல்காப்பியம்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆமா, தொல்காப்பியம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த தொல்காப்பியம் நீங்க படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்லங்க. படிச்சிருக்கீங்களா? ஆமா, படிச்சிருக்கேன். தொல்காப்பியம் படிச்சிருக்கீங்களா? ஆமா, படிச்சிருக்கேன். எப்படி படிச்சிருக்கீங்க? முன்னூறிலிருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்படி சொல்லியா? புரியுதா? சும்மா நூல்கள் மட்டும் இல்ல, நூல்களை படிச்சா அந்த புத்தகத்துல 300 இருந்து முடிவு வரைக்கும் படிக்கிறேன். அதுதான் அப்ப தொல்காப்பியங்கிற நூல் உங்களுக்கு தெரியும். அந்த நூல்ல என்ன பத்தி சொல்லிருக்கு உங்களை பற்றி எப்படி சொல்லணும்னா தொல்காப்பியம் என்ற நூல் இருக்குல்ல, ஆமா. அந்த தொல்காப்பியம் என்ற நூலிலே மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? அப்படி முடிச்சுக்கிட்ட 300 இருந்து முடிவு வரைக்கும் படிச்சோம்னா எத்தனை அதிகாரம்? என்ன ஒரு நேரம் அதிகாரம் பண்ணனா அங்கே அவங்க வந்து அடிக்க ஒன்று சட்டை போட்டாங்க, வெட்டிக்கார தம்பியா ஆட்டோக்கார தம்பியா நான் கொம்பிசி இப்ப எனக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். சரி, அந்த புத்தகத்திலே எத்தனை இயல்கள் இருக்கு? இயல்கள் என்ன? சரி போ. அந்த புத்தகத்திலே எத்தனை பாடல்கள் இருக்கு? பாடல் பாடல் என்ன? சோனமுத்தா போச்சா சட்டை போடுற, சவுடால் போடுற, மண்டைய புடத்துடைய சரியா? காப்பியங்கள் எத்தனை? ஏன் கேக்குறீங்க? காரணம்னா தோணணும். ஐயோ, திருவிழா நடத்துறாங்க. எத்தனை காப்பி? 5 காப்பியம். என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசந்தாமணி, மலையாளபதி, குண்டலகேசி. அப்படி சொல்லுங்க. சிலப்பதிகாரம்னு ஒண்ணு இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. அந்த புத்தகத்துலாம் கண்ணியை பற்றி கோவலரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் சும்மா இல்லங்க. 300 முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன். பாத்தீங்களா? சும்மா இல்லைங்க. அப்படியா? ஆமா. ஒரு மன்னன் சிம்மாசனத்துல இருந்தபடியே செத்தான். யார் தெரியுமாமே? பாண்டிய நெடுஞ்செழியன். அப்படி சொல்லுங்க. உடனே அவன் இறந்த உடனே உடன்கிட்ட இருந்தார் கோப்பெருந்தேவி மனைவி. கேட்ட உடனே அந்த பதில் அப்படி வரணும். சும்மா இல்லங்க, படிச்சிருக்கேன். 300 முடிவு வரைக்கும் படிச்சிருக்கேன். புரியுதா? அப்படி சொல்லுமா. சந்தோஷம். ஆமா. இந்த சிலப்பதிகாரம் இருக்குல்ல, இந்த 300 சொல்லும்போது சிலப்பதிகாரத்துல எத்தனை காட்டு இருக்கு? நம்ம அப்படி புரியல. 300 இருந்து முடிவு வரைக்கும் படிச்சோம்னு சொன்ன சாமி, என்ன உங்களுக்கு பிரச்சனை? 300 இருந்து முடிவு வந்துச்சு. 300 இருந்து முடிவுரை அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத பக்கமும் கடைசி பக்கமும் படிச்சுட்டு வச்சுட்டாங்க. 300 முதல்ல படிச்சிருக்கு. அவ்வளவுதானே? முடிவுரை. அப்புறம் இந்த பசங்க தம்பி எல்லாம் சொல்லிச்சு நீ அப்படி பேசு இப்படி பேசுன்னு. சரி, அந்த புத்தகத்திலே எத்தனை கதைகள் இருக்கு? சிலப்பதிகாரம். அப்புறம் 300 முடிவுரை என்ன படிச்சிருக்கேன். அப்புறம் கூட கூட கேட்டுக்கிட்டு இருந்தா இதுல ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க. சரி, அதுல நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கவா? ஒரு சின்ன கேள்வி கேட்கவா? கேளுங்க சார், கேளுங்க சார். அந்த புத்தகத்திலே மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கு? சாமி, இதுதான் உங்க ஊர்ல சின்ன கேள்வியா? எங்க ஊர் உடம்பு மட்டும் சின்ன கேள்வி. சரிங்க சார், சரி. சரி சரி சரி. இந்த மணிமேகலை தெரியுமா? ஆமா. அப்புறம் நான் இந்த படிச்சு போய் கேட்டுங்க. என்னமா இவ்வளவு காலம் அந்த தொழில இருக்கிற இது கூட தெரியாது. மணிமேகலை கூட தெரியாம இருக்கு. நம்ம அப்படி அப்படி சொல்லுங்க. நாங்கெல்லாம் மணிமேகலை பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். மணிமேகலை தெரியாதவனுக்கு திண்டுக்கல்ல நான் டான்ஸர், பெரிய டான்ஸர், இப்போ மதுரையில் போய் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு மணிமேகலை டான்ஸர். மணிமேகலை டான்ஸர் எல்லாமே அப்படிதானமா? ஏய், மணிமேகலை 50 காப்பியத்தை வரக்கூடிய மணிமேகலை. அட எச்சா மேல அது புராணம் பேசிட்டு இருக்காரு, நீ டான்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிற. பொம்பளை உடிக்கணும் முடிவு வந்துட்டீங்களே நீனு. அந்த மணிமேகலை என்ற புத்தகத்திலே மொத்தம் எத்தனை கதைகள் இருக்கு? என்ன முடிக்கிற? பேமொழியா முடிக்கிற? தெரிஞ்சாட்டே சொல்ல மாட்டேனா?
எத்தனை மார்க்கு? இங்க பாருங்க, வந்ததுக்கு சாப்பிட்ட சோத்துக்கு இருக்க பாத்திரங்களா விலைக்கு போட்டுட்டு உங்க ஊருக்கு நடந்தே போகணும். சரியா? வந்த வேலைக்கு சம்பளம் கூடாது. புரியுதா? சரி, அந்த புத்தகத்திலே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எத்தனை வரிகள் இருக்கிறது? சாமி, நீங்க எதை வேணாலும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, ஆமா. வேண்டாம். இந்த சின்ன கேள்வி இருக்கிறேன், சின்ன கேள்வி இருக்கிறேன் மட்டும் சொல்லாதீங்க. மனசு எனக்கே தாங்க. சரி, மனிதன் மனிதன் சொல்ல அப்பா படிச்சு சாமி அப்பா இதுக்காக படிச்சோம். எங்கெல்லாம் ஒட்டு மொத்தமா நிறைய சமைச்சிருப்பாங்க. சந்தோஷம். திருக்குறள் மத்திய வைத்தேன். தெரியும் தெரியும், நீ சொல்ல போயிடும் தெரியுது. கையை நீட்டினாலே உனக்கு தெரியுது. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். நீ இப்ப கையை நீட்டினாலே நீ சொல்ல போறோம்னு தெரியும். எத்தனை பால்? வண்டியா என்ன பால்? தெரியுமா? நீ இதெல்லாம் தெரியும். இல்ல, நம்ம இடத்துக்கு வந்தானே குருப்பரியின் தன்மை இவருக்கு வந்துருச்சு. போ, நான் அதை கேட்கல. அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். திருக்குறளிலே மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? சாமி, கையெடுத்து கும்பிடுறவங்கள தயவு செய்து சின்ன கேள்வி வரிகளை வந்து கஷ்டமா. சரி, அதை விட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். அதுல எத்தனை சொற்கள் இருக்கு? சூப்பர்ங்க. என்ன? சரி, அந்த திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? இது பெரிய இனிமே இந்த வார்த்தையை பேசாத. வந்ததுக்கு 2 பாட்டை பாடிட்டு போ. முருகப்பெருமானையா சந்திக்கிறேன். அப்பா அம்மா, இந்த பாட்டுல அதெல்லாம் வராது. சும்மா இது எதுவும் கதை பாட்டுமா? இதே போய் அப்பா அம்மா இந்த அது இதெல்லாம் வராது. நான் கேட்க நீங்க பதில் சொல்லுங்க. யார்? நீயா? என்ன கேட்க போற? புராணம் என்பது எத்தனை சுவாமி? ஏன் கேட்கிற? காரணம் இல்லாம யாராச்சும் தோரணம் கட்டுவாங்களா? திருவிழா நடத்திருக்காங்க, கும்பாபிஷேகம். அதனால தானே தோரணம் கட்டிருக்காங்க. நான் திருவிழா நடத்த போறேன். யார்? நானு. யாருக்கிட்ட? உங்ககிட்ட தான். திருவிழா நடத்துற ஆளுகளை பாரு, ஆளுகள் திருவிழா நடத்துறாங்களா? திருவிழா ஒட்டு மொத்தமே ஒரு சேந்த இருக்கீங்க. ஒரு சேந்த திருவிழா திருவிழா நடத்துறேன். புராணம் கேட்டு விட்டு திருவிழா நடத்துறேன். திருவிழா ஏதோ உங்க வசதிக்கு பெரிய திருவிழாவை நடத்துறேன். நாங்க ஒரு குட்டி திருவிழா நடத்த மாட்டோமா? 18 புராணம். என்னென்ன புராணம்? ஏன் கேட்கிற? மச்சம் கும்பகராக வாமன் பிரம்மம் என்னும் சைவ லிங்க பைகம் நாதம் காந்தம் வக்தம் கருத மார்க்கனை ஆக்கினை பிரம்மாண்டம் பத்மம். 17 புராணம் போதுமா? என்னமா உங்களுக்கு? கந்த புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. எத்தனை காண்டம்? எத்தனை காண்டம்? அதான் பேசிட்டா. அதான் எத்தனை காண்டம்? 6 காண்டம். எத்தனை படலம்? 135 படலம். எத்தனை பாடல்கள்? 10,345 பாடல்களை கொண்டது அந்த கந்த புராணம். கச்சியப்ப சிவாச்சாரியன் எழுதப்பட்டது. பதில் சொல்லிட்டீங்க. வீட்டுல சொல்லுவா சும்மா இல்லம்மா. படிச்சிருக்கீங்களா? 300ல இருந்து முடிவுரை வரலும் படிச்சிருக்கேன் நான். நீங்க சொல்லலாம். வேணுமா? என்ன வேணும் உனக்கு? இங்க வா. நீங்க சொல்லலாம். கந்த புராணம் அப்படி சொல்லுனே. அஜியா மாறுரை யாப்பமே. கந்த புராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியர். கந்த புராணத்தின் கதாநாயகன் யார்? முருகப்பெருமான். அப்படி சொல்லு. உன்னுடைய குலக்கடவுள் யார்? முருகப்பெருமான். யாருக்காக காவலுக்கு வந்திருக்க? முருகப்பெருமான். யாருக்கு வச்சிருக்க? முருகனுக்காக. கலியுக கடவுள் யாரு? முருகப்பெருமான். பாத்தீங்களா? நாங்கெல்லாம் தெய்வங்கள். ஓ, நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நாங்கள் எல்லாம். நீ எல்லாம் சாதாரண மாநில கொலை பண்ணி விடுவேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல. ஒரு வகை வெக்கமா இல்ல. ஒரு கை சோறு சாப்பிடும் போது கூட அந்த நினைவு வரணும். புரியுதா? வேற என்ன வேணும் உனக்கு? ஆமா. எத்தனை காண்டம்? கம்பர் எழுதப்பட்ட 6 காண்டம். எத்தனை படலம்? 118 படலம். எத்தனை பாடல்? 10,585 பாடல்களை கொண்டது கம்பராமாயணம். படிச்சிருக்கீங்களா? சும்மா
நீங்க சொல்லலாம் படிச்சு அப்படி சொல்லுனே தம்பி பிள்ளைலாம் ஏன் பண்ணப்ப கேட்கிறேன். ராமாயணத்துடைய கதாநாயகன் யாரு? ஸ்ரீ ராமச்சந்திரன். காக்கும் கடவுள் யாரு? அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. நாங்கெல்லாம் யாருங்களா? தெய்வங்கள். நினைத்ததை நினைத்த மாத்திரம் நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். நீ எல்லாம் சாதாரண மாநில. புரியுதா? மூக்க அறுத்து கொண்டு முச்சந்தில போட்டு வந்துடுவேன். இந்த சட்டம் ஜவுடாதியாரை கொலை பண்றப்ப உன்னைய கொண்டு வருவேங்கிற மண்டைய புழக்கிறப்ப வேற என்ன வேணும் உனக்கு? ராவண காவியம் ஒரு காவியம். ராமருக்கு எதிரி ராவணே. எத்தனை காட்டம்? 5 காண்டம்ல. எத்தனை படலாம்? 57 படலம். எத்தனை பாடல்கள்? 3100 பாடல்களை கொண்டது ராவண காவியம். படிச்சிருக்கீங்களா? சும்மா இல்லம்மா, 300ல இருந்து முடிவுல இருந்து படிப்பேன். நீங்க பேசலாம். அப்படி சொல்லு தம்பி. ராவண யார் தெரியுமா? சிவனத்தில் நேரடியாக ஈஸ்வரப்பட்டப்பட்டவர் ராவணேஸ்வரன். நாங்கள்லாம் தெய்வங்கள். நினைத்ததை நினைத்த மாற்றத்தை நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். நீ எல்லாம் சாதாரண மாநில. ஆளுல பாரு ஆளு. நாக்காலம் பூச்சியும் புள்ள பூச்சியும் 8 கால பூச்சிக்கு இடுப்புல கை வைக்க சுத்தர்ந்து என்கிட்ட போட்டு நான் என்ன புராணம் பேசி இதிகாசம் பேசி இலக்கியம் பேசி நான் பேரு வாங்க. ஆமா சாமி ஹிந்தியில கூப்பிட்டு இருக்காரு ஒண்ணு. உருட்டிய கலட்டி போயவே பேசாம ஹிந்தியில கூப்பிடுறாங்களா? ஹிந்தியில ஆமா இது மலையாளமா? இடுப்புல கை வைக்கிறேன். சிவனை பற்றி பாடப்பட்டது திருவிளையாடல். சிவனை பற்றி எதுல? 3 காண்டம். எத்தனை பாடல்கள்? 3363 பாடல்களை கொண்டதான் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் போதுமா? யாரு சும்மா இல்ல, 300ல இருந்து முடிவு வரல. நீங்க சொல்லலாம். நாங்கெல்லாம் தெய்வங்கள். நினைத்ததை நினைத்த மாத்திரம் நடத்தக்கூடிய மல்லை படைத்தவர்கள். நீ எல்லாம் சாதாரண கட்ட புருஷன் வாக்குறீங்க. மாமா கூப்பிடுறாருல மலையாளத்துல. இனிமேல் இதோட பேச்சல் படித்து அதோட போயிட்டே இருக்கு. புரியுதா? ஏதோ வந்ததுக்கு 2 பாட்டு. ஆமா, நல்லா 4 பாட்டை பண்ணா போதுமா, 2 ஆட்டத்தை போட்டா போதுமா? பேசணும். சும்மா இருக்கிற சரியா? பாவம், இனிமேல் உன்னை வருத்தம் கூடாது நான் பாக்குறேன். உண்மையிலே அருமையான ஊர் குருவாய்பட்டி. இந்த கொட்டும் பணியிலையும் ரசிகர்கள் உட்காந்து பார்க்குறாங்க, பெண்கள் எல்லாருமே உட்காந்து பார்க்குறாங்க. நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு போடாது, சைவ சாப்பாடு, ஒளிபெருக்கி, அருமையான ஒளிபெருக்கி, நல்ல ரசிகர்கள், உண்மையிலே அருமையான ரசிகர்கள். அதாவது நமது உடப்பம்பட்டி பெருமாள் ராஜனாலே உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷமா அவர் வந்து ஒரு 35 வருஷமா நல்லா ஒரு சிறந்த ஒரு துணை நடிகராக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு நாரதர். இப்படி பேசுகிற நாரதரை போட்டு ஒரு 4 பாட்டு பாடினா போதுமாம்மா, 4 பாட்டு பாடி ஆடினா போதுமா பரதநாட்டியம்? நீங்கள் பாடுற பாட்டத்தை அந்த டான்ஸ் சாந்தி பாடிக்கணும். ஒரு பேசுகிற நாரதரை போட்டு பேசாத வள்ளியை போட்டால் நாடகம் எப்படிமா நல்லா இருக்கும்? கேட்டுக்கிட்டியா? உன்னைய கொம்பு சீவிட்டு உச்சாரில் கொண்டு வச்சாங்க. உடைச்சாரா? ஒட்டு மொத்தம் உடைச்சாரா? அண்ணே உண்மையாவே நான் அதை எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து கோச்சுக்காதீங்க. நான் ஏதாவது ஒன்று சொல்றேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. புத்தி சொல்றேன் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பகமாத இல்லை என்ன சொல்றேன்னா, நீங்க புத்தி சொல்ற மாதிரி தான் மேடைகளை கொடுங்க, அடிங்க, உதைங்க, காலை ஒடிச்சு நொறுக்கி போடுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இப்படி இத்தனை பேர், ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து நாடகம் பார்க்குற மத்தியில அந்த பொண்ணு மனசுல வேதனைப்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி நீங்க அவளை இந்த மேடையில வச்சு போட சொன்னது எனக்கு உண்மையாவே எனக்கே கஷ்டமா இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கு? கோவப்பட்டு உள்ள போய் ஆமா அழுகாதம்மா, ஆமா நல்லதுதான் சொன்னேன்.
பிள்ளை மாதிரி. அதாவது நல்ல படித்தாதான் வந்து இப்போ உடம்ப மட்டும் இப்போ அவர் பெருமாராஜை நீங்கள் ஜெயிக்கணும்னாக்க படிக்கணும், அடுத்து படிச்சுட்டு வந்து நீங்கள் பேசணும். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ சபையில் சொன்னாதான் படிக்கணும்னு ஒரு அக்கறை வரும். இல்லைன்னா போய் பேசாமல் நாடகத்தை முடிச்சுட்டு காலையில் போய் படுத்து தூங்கிடும், படிக்காது. வேலையில் சொல்லணும், சொன்னா தானே அந்த இது வரும்னு நான் சொன்னேன். நல்லதுதான் சொன்னேன். இல்ல சாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கே வரலாம்னு இருக்கேன். அப்படி சொல்லு. அப்படின்னா நீ என்ன பாட்டு பாடுங்கிறவங்களும் நான் சொல்றேன். அப்பா இருங்க சாமி, உங்க பேச்சு வர போனா அடுத்து ஞான நிலை பாட போறதா அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. என்ன பெருசா சொல்ல போறேன்? போட்டு வந்து என்ன சொல்ல போறீங்க? அவர் கேட்டதுக்கு பூரா பதில் சொல்லலே, என்ன சொல்ல போறேன்? நீங்க என்ன வண்டி விழி கற்கணும் தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல புத்தகங்களை பற்றி கேட்டீங்க. அதான் என்ன கேட்டீங்க? தொல்காப்பியத்துல எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை ஏழுகள்? 27 ஏழுகள் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? சரிதானா சாமி? எத்தனை பாடல்? 1610 பாடல்கள் உள்ளது தொல்காப்பியம் என்ற புத்தகத்திலே. போதுமா சாமி? சரிதானா? எனக்கு உசுரே வருது. உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சியா பத்தி சொல்லு. நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்றுட்டு இருக்கேன். அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவரா? ஏய், யாரு போடுற வீட்டுல கொட்டிடுறோம் இப்பவே. சாமி, நான் செவனேல இருக்கேன், ஓடுற ஒன்றை கொட்டியது பண்ணி என்ன பேசுறது நான் உடையவங்க. பல்ல உடம்பு அங்கே சொல்லு, பேசாம இருக்கு. சும்மாரப்பா, நீ கலியுகத்துடைய கடவுள் யாரு? முருகப்பெருமான். ஆமா, நீ யாருக்காக வந்திருக்க? முருகப்பெருமானுக்காக. தென்னை யாருக்காக வந்திருக்கீங்க? முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுறோம், ஆமா, கும்பாபிஷேகம் வைக்கிறோம், மண்டலாபிஷேகம் வைக்கிறோம், எம்பெருமான் முருகப்பெருமானை சிலையாக வடிக்கிறோம். அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல உங்க தெய்வம் வடிச்சா? என்னவா கிருக்குதுறமா இருக்கு? சிலையை மனிதர்கள் தான் வடிக்கிறார்கள். அப்ப தெய்வம் வடிக்கல. இதான் பேசுறீங்க. ஒண்ணே அப்புறம் போட்டு மண்டையில ஓடுமா சொல்லு. மரியாதை வீட்டுக்கு கொண்டு நான் வாசிக்கிறேன். சொல்லுங்க. அப்ப கோயில் கட்டினது யாரு? மனிதர்கள் நாங்க கட்டணுமா இல்ல தெய்வம் நீங்க கட்டினீங்களா? மனிதர்கள். அப்ப தெய்வம் இல்ல. இதான் பேசுறீங்க. ஒழுத்து கூட மூர்த்தி. சரி விடுங்க. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? தெய்வம் பெருசு, தெய்வம் தான் பெருசு. கோயில் கட்டிருப்பாங்களா, இல்லை ஒரு சிலையை வச்சிருப்பாங்களா, ஒரு வெள்ளனாச்சும் அடிச்சிருப்பாங்களா, இல்லை அதுக்காக உதவினாச்சும் ஒற்றை எண்ணாச்சும் அடிச்சிடும். ஒண்ணுமே இல்லை. நடவுடா நடத்துறீங்க. பெருசு 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 சாமி தான். அடுத்து என்ன கேட்டீங்க? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல எத்தனை காண்டம்? 3 காண்டம். அதுல எத்தனை கதைகள்? 30 கதை இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? சின்னதா ஒரு கேள்வி இருக்கு. எத்தனை வழிகள் இருக்கு? இதான் ஊர்ல சின்ன கேள்வியா? இவங்க கொஞ்ச நாளா வந்து இந்த வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா இந்த ஊர்ல. அதனால என்கிட்டயும் வரி வசூல் பண்ணலாம்னு வந்திருப்பாரு போல. அப்படிதானே? அந்த வரி இல்ல, இது வேற வரி. முடிஞ்சிருச்சுல, இனிமே வந்துடாது. அது வேற. 5001 வரிகள் உள்ளது சிலப்பதிகாரம் என்ற புத்தகத்திலே. போதுமா? 5001 வரிகள். அதே தெரிஞ்சு சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே சொல்லல. புரியுதா? கடை ஏர்வாடியில இருந்தா கூட்டிட்டு வந்தவரா? உள்ள போற மாதிரி. சிலப்பதிகாரம் என்றாலே கண்ணையும் கோவலன் வைத்து பேசுவதுதான் சிலப்பதிகாரம். மதுரையே வச்சாங்களே கண்ணகி, அப்பேற்பட்ட கண்ணகிக்கு சிலை வச்சாங்க. ஆமா. அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல தெய்வம் நீங்க வடிச்சீங்களா? அது மனிதர்கள். அப்படின்னா தெய்வம் வடிக்கிறீங்க பேசுறீங்க. மூக்கறுத்து உச்சத்தில கொண்டு போய் போடுறேன். புரியுதா? என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்க, செய்யுமா? நல்லா படி, என்னை அடிச்சு போட்டு கூட்டத்துக்கு நீ நல்லா இருக்கா? சரி, அதை விடுங்க சார். அடுத்து என்ன கேட்டீங்க? மணிமேகலை. மணிமேகலை இல்ல. எத்தனை கதைகள் இருக்கு? 30 கதை இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்டீங்களே. அதுல எத்தனை வரிகள் இருக்கு? 4755 வரிகள் உள்ளது மணிமேகலை என்ற புத்தகத்திலே. போதுமா? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பார்க்கணுங்கிறதாகவே சொல்லல. ராவணேஸ்வரனை பத்தி பேசுறீங்களே, ராவணேஸ்வரன் யாரு? ஈஸ்வரனாலேயே ஈஸ்வர பட்டம் பெற்றவர். தன்னோட நரம்பை அறுத்து எலும்பை ஒடிச்சு சாமகான பாடி ஈஸ்வரனே
கை, இதுக்கு பேரு வாய். பே. வள்ளியம்மா என்ன சொல்றாங்கன்னா சாமியை கையெடுத்து வாயை பொத்துட்டு பேசாம பின்னாடி போய் நிற்கிறாங்க. தம்பி, அதுக்கு பேர் என்ன? கை, அதுக்கு பேர் என்ன? வாய், இதுக்கு பேரு கை, அதுக்கு பேர் என்ன? வாய். பொத்து. ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு. You continue. நீங்க பேசுங்கன்னு சரி, அதை சொல்றேன். விடுங்க. அடுத்து என்ன கேட்டீங்க? திருக்குறள். அப்பா சாமி, இந்த திருக்குறள்ன்றத எனக்கு பதில சொல்ல விடல சாமி. பேர் வாங்கிடுவோமா? அதே சொன்னீங்க. 1039, 113 அதுல இருந்து என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். பால். முப்பால். அதை கேட்கல. அது எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது? 42,194 எழுத்துக்கள் உள்ளது திருக்குறள் என்ற புத்தகத்துல. அதுல எத்தனை சொற்கள்? 14,000 சொற்கள் உள்ளது. எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதான் திருக்குறள் என்ற புத்தகம். போதுமா? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே சொல்லல. வள்ளுவர் இருக்காரு, வள்ளுவர் செத்து போயிட்டாரு. இருக்காருங்க. கன்னியாகுமரி சிலையா இருக்கு. கன்னியாகுமரியில 133 அடியில சிலை வச்சிருக்காங்க வள்ளுவருக்கு. அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க உடைச்சோமா இல்ல தெய்வம் நீங்க உடைச்சிக்கலாம்? அதே மனிதர்கள் தான் அப்ப தெய்வம் உடைக்கல. எதை பேசுறீங்க? கண்ணை நோட்டி காக்காய்க்கு விடுறேன். கொட்டை இருக்கு, மண்டை இருக்காது, பொணம் தெரிஞ்சிடும். புரியுதா? கூப்பிடுறாங்க. இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்பு ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். ஏமா என்ன நாடகத்துக்கு வர்றதுக்கு முதல்ல நீ எதுவும் கறி கடையில வேலை வாக்கியா? ஏன்? மண்டிய ரெண்டா புடக்கிறோம்ல, கையை வெட்டுறோம்ல, இடுப்பு வெட்டுறோம்ல, என்ன கேக்குறேன்? வள்ளினா வள்ளி மாதிரி பேசு, வில்லி மாதிரி பேசாத மேடையில, சரியா? நாரதர் வந்து இப்படி பேசும்போது வள்ளி வில்லியா பேசுறதுல தப்பு கிடையாதுங்க. அவர் பேசுறாங்க மூக்காரு வள்ளியம்மா என்ன சொல்றாங்க புரியுதா? என்னங்க சொன்னாங்க? புரியுதா புரியலையா? என்னங்க சொன்னாங்க? ஒரு சாமியார் சண்டியர் சாமியார் ஆகலாம். ஆனா சாமியார் இப்படி எல்லாம் நீங்க சண்டியார் மாதிரி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. உங்க தலை பூரா முடிவுன்னு நினைச்சேன். பூரா மூளையா தான் இருக்கு. சனி மூளை, ஈசான மூளை, வாயு மூளை, குபேர மூளை, எல்லா மூளையும் உங்களுக்கு. வள்ளுவருடைய மனைவி பேர் தான் வாசி. வாசி என்ன பண்ணுவாங்க? அனுதினம் போய் உரக்கிணத்துல போய் தண்ணி இறைப்பாங்க. ஆமா. தண்ணி வச்சுட்டு வள்ளுவர் கூப்பிடுவார், வாசகி அப்படின்னு கூப்பிடுவார். ஆமா. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த வாணி விட்டுட்டு வருவாங்க. அது தொகுதி போய் விழுந்திருக்கு. நடுவீட்டுல நடுவீட்டுல பேசுற பேச்சுக்களை பாருங்க. சாமியார் மாதிரியே பேசுறீங்க. வாயில வந்தாலும் பேச்சு மரியாதை நாகரிக மேடை நாகரிகம். என்ன அநாகரிகமா பேசுறேன்? தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய நீ, தமிழை அழகாக பேசக்கூடிய நீ, இந்த மேடையில அநாகரிகமான என்ன அநாகரிகமா பேசுறேன்? ஒரு கைதட்டாய ஒரு கொம்புசி விடான எதுல பேசடி? ஒரு மேடையிலே ஒரு நாகரிகத்தில் பேசும்போது நடுவீட்டில் பேசுறீ? உன் வீட்டு திண்ணையில பேசுறியா இல்ல உன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசுறியா? மேடை மேடை நாகரிகம் வேண்டும். நடுவீடு, ஓரத்து வீடு, உள்ளு வீடு பேசினா கொண்டே உடையவாரு. என்ன பேசுறீங்க? ஒரு முருகனை போய் நான் தெரியல. உன்னெல்லாம் பேசவே வேறு வீண்டா தெரிகிறேன். நாகர் முதலிலே பூமியில இறங்கி தெரியுமா? நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி ஊரவுல கீரனூர் பக்கத்துல நார்த்தாமலை இருக்கு. போய் தெரிஞ்சுக்க. நாகர் முதலிலே இறங்கிய நார்த்தாமலை. நீ என்ன பேசுற? நடுவீடு பேசுற நீ? மரியாதை பேசுறது இல்ல? கோபப்படாதே சாமி, சின்ன பிள்ளை. இல்ல நடுவீடு ஏமா ஒரு சபை நாகரிகம் வேணாமா? முதல்ல மேடையில ஒரு நாரதரா இப்படி ஒரு எவ்வளவு பெரிய ஆள் அவரு இங்க வந்திருக்காரு, கேவலத்துல வந்திருக்காரு. அவரை போய் நடுவீடு இப்படிலாம் பேசலாமா? நல்லாத்தான் பேசிட்டு வந்தீங்க, நல்லா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்தாரு. அதை கேட்கலாமா? அது மாதிரி ஆமா, அவரே வீடு இல்லாம ஊரா சுத்தி இருக்காரு. அவரை போய் எப்போ நீ என்னை உயர்த்துறியா? அந்த கும்பி சொல்றியா இல்ல கும்பி சொல்றியா? எனக்கு தெரியல. எனக்கு அந்த அம்மா கேட்டா எனக்கு வீடு இருக்கா இல்லையா? அந்த அம்மா கேட்டா ஆய கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. ஆதார் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, 150 பேர் இருக்கா, 15 போட்டோ இருக்கா, லோன் வாங்கிக்கிறியா? சாமி வீடு இருக்கா? அது எங்க இருக்கு? வீடு இல்லைன்னா இப்ப லோன் தான் கொடுப்பாங்க. இவனா வீட்டை வச்சுட்டு லோன் போட்டு கையை காட்டு கைக்குள்ள வச்சா போதுமா? என்ன ஆகும்? அப்படியே அந்த நிக்க என்ன காரணம்? அவ்வளவு சிறந்த கற்பத்தன்மை உடையவள் வாசுகி. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு? மனிதன் எங்களுக்கு இருக்கா இல்ல தெய்வம் உங்களுக்கு இருக்கா? மனிதர்களுக்கு. அப்ப தெய்வத்துக்கு என்ன பேசுறீங்க? கழுத்தை துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் சாமிக்கு படையலா கொண்டு வந்துருவேன். புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, மகப்பதல பேச்சு பேசுறீங்க, சட்டை பேசுறீங்க, சௌரியம் பேசுறீங்க. தெய்வம் வர முடியாது. ஆனா அமைதியா இருங்க.
உண்மையில அருமையான ஒரு ரசிகர்கள்மா, நல்ல சிறந்த ஒரு பணியிலையும் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் நம்ம பெருமைப்படணும் முதல்ல. ரெண்டாவது ஒரு சின்ன வயசுலே இப்படிலாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊருக்கு போனாலும் அது நந்தினி வள்ளினாக்க சிறப்பான பாடகி, அருமையான பரதநாட்டியம், நல்ல பேச்சு, சிறந்த ஒரு இந்த சிறு வயதிலே ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அருமையான ஒரு மக்கள் கைதட்டு கொடுங்க. நல்ல அபார வளர்ச்சி. ஆமாம், இப்படி ஒரு சிறந்த வள்ளி, நல்லா பேசக்கூடிய வள்ளியை போட்டுட்டு இப்படி பேசாத நாரதரை போட்டால் நாரா எப்படி? தம்பி, நல்ல மனநிலையில தான் இருக்கியா இல்ல ஏதோ மனநிலை குட்டி போயிருக்கியா? ஏன் சாமி? ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இப்படி பேச முடியாது? புராணம் இதிகாசம் இலக்கிய பேரும் போல வாங்கின இப்படிப்பட்ட நாவல போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே போட்டணும். பச்சை பிள்ளைய போட்டு நாடமே கெட்டு போச்சுட்டேன். ஆனா தண்ணியை புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பேசுற வெளியே போடுறப்ப அதுக்கு தகுந்த நாவல் போடுறோம்னு சொல்லுகிறேன். பேசுமுன்னு தெரியாம கொஞ்சம் நல்லா பேசுங்க. ஒரு சின்ன வருத்தம். அப்பா தானே வருத்தப்படும். எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கள்ளு திணறிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அப்படி ஒரு 5000 பேர் 1000 பேர் இப்படி நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாடகரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லி தான் நாங்க சொல்லுவோம். நீ சின்ன பொண்ணு சொல்லிட்டேன். ஒரு 2 வருஷம் அனுபவம் அவரு. அதாவது இப்போ வந்தவில்லை, ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள வந்தவில்லை. நல்லா பேசுறேன். இப்படி வந்து அடுத்து வந்து உன்னை சந்திக்கிற பேசி அவர் ஜெயிக்கணும் பாரு. அதனால இப்ப மேடையில வச்சு சொன்னாக்க அவர் நல்லா படிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், ஆர்வம் வரும். இத்தனை வருஷம் நம்ம அப்படி இருந்திருக்கமே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். நீ இப்ப கேட்டதுனால மேடையில சொன்னதுனால போய் படிப்பாரு நாளைக்கெல்லாம். நந்தினியை செய்யணும் நம்ம அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். அதுக்காக மேடையில சொல்லுது. ஐயா முத்துராஜ், சிவாஜி கணேசன் செத்துட்டாங்க. ஆனா ஓபுரத்துல பிறந்திருக்காரு. எனக்கு இன்னைக்கு தாப்பா தெரியும். சிவாஜி கணேசன் செத்துட்டாரு. ஐயா நீ அதோடைய மகாமகா நடிகராக்கியா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, அப்படி சொல்றீங்க, பேசுறீங்க, வாய்ப்பதெல்லாம் பேச்சுல பேசுறீங்க, சட்டை பேசுறீங்க, சௌடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஆமா சாமி போட்டு கொடுத்தா அங்கே தான் வள்ளி வேஷம் போடுறதுனா தெய்வம் இல்லாம வர முடியாதுங்கறீங்க. வழி இல்லாம தெய்வம் வந்துட முடியுமா? போய் ஒரு கோவில் கட்டி பாருங்க, போய் ஒரு கும்பாபிஷேகம் வச்சு பாருங்க, போய் ஒரு மண்டலாபிஷேகம் வச்சு பாருங்க. காப்பு கட்டி இருக்கீங்களா? காவடி எடுத்திருக்கீங்களா? ஆனா ஒரு பூ மிதிச்சிருக்கீங்களா? ஒரு கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு செல்ல கடத்தி கொடுத்திருக்கீங்களா? தெய்வம் தெய்வங்கறீங்க. அவை பிராட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரிதி பெரிதி புவன பெரிதி புவனமோ நான்குகட் படைப்பு நான்கோட கரிமால் உந்தியில் பிறந்தோர் கரிமால் அலைகொட தீன்றோர் அலைகொட குருணி கையில் அடக்கம் குருணிய கலசத்தில் அடக்கம் கலசம் அரவணை குரந்தலை பாரம் அரவ உமையால் சேவையில் மோதிரம் ஓய இறைவன் அடக்கம் இறைவன் தொண்டர் அடக்கம் தொண்டரில் பெருமை பேசுவேன். நீ என்ன வேணாலும் பேசு. மனிதன் இல்லாம தெய்வம் வந்து முடியுமோ? அப்படின்னா நான் கத்துக்கொண்டு நடுத்தல் விடுவேன். தெய்வம் இல்லாம என்ன முடியுமா? உலகிலே மனிதர்களையும் ஜீவராசியும் கொடுத்தவன் இறைவன். அந்த இறைவனை அடையாளம் காட்டியவர் மனிதர்கள். அதான் கருப்புசாமி, அதான் முத்தாளம்மன், அது மகமயம், அது சிவபெருமான், விநாயகபெருமான், முருகப்பெருமான், கருப்புசாமி அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுவது மனிதர்கள். மனிதர்கள் இல்லையே தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லையே மனிதர்கள் இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அடிபட்டு கிடந்தா இன்னொரு மனிதர் போய் காப்பாத்தினா தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினே என்று தான் சொல்வார்கள், தவிர மனிதன் மாதிரி வந்து காப்பாத்தினே என்று சொல்ல மாட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அதனால நீங்க சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க. தெய்வம் இல்லாம நீ வந்தோம்னா கண்டிப்பா முடியாது. தெய்வங்கள் என்பவர்களை உருவேற்றி ஒரு இடத்துல வைத்து கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் வைத்து அது உருவேற்றி மக்கள் எல்லாம் கூடி ஒன்று கூடி இருக்கிறாங்கன்னா தெய்வத்தின் அனுகூலம் அந்த மக்களுக்கு கிடைக்கிறது என்பதற்காகத்தான். தெய்வம் இல்லாம வந்துட முடியும். மனிதர்களே தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லையே மனிதர்கள். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? நீ சொல்ற எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம். நான் ஒரே சிலை கேள்வி கேட்கிறேன். இப்ப புராண
சாமி ரொம்ப வாய் பேச விட்டோம்னா அதுக்கு நீ விலை இறக்க ஆரம்பிச்சிடும். அதனால தூரம் சாமி என்னப்பா இப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இப்பதே இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இந்த அம்மா வெளியில அனுப்பிச்சு உள்ள அனுப்பிச்சாதே நமக்கு சந்தோஷம். சுடக்கு போற நேரத்துக்கு போகுது. சரி பாவம் போயிட்டு போகுது தட்டி கொடுத்து போனா ரொம்ப சவுடாது சட்டா மண்டை கணம் எப்போதுமே நீங்க எங்கிட்ட பேசுவீங்க அங்கிட்ட சும்மா நிக்க நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எதிர்த்து பேசி பேச விட ஆனா அப்படி பேச விட பேச விட மாட்டேன். நல்ல மனசு. என்னப்பா உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது? ஏப்பா கதை தெரியாம அந்த நாடகம் சாமி வள்ளியம்மா கதை கேட்கல. இந்த புராணத்துடைய கதை என்ன பாடுறோம் தெரிஞ்சுதான் பாடுறீங்க. பருவகாலம் யாருக்காக? வள்ளியும் தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. அப்புறம் யாருக்கு பருவகாலம் பாருங்க. அட வாமா கெஞ்சுறாருல வாமா. என்னம்மா சுவாமி நீங்க என்ன கேட்டீங்க? பர்வகா பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாருவாங்க. ஹலோ ஹலோ அவங்க கேட்கறது புரியுதா இல்லையா சாமி? என்ன பாடினீங்கன்னு கேட்கல, என்ன கேட்டீங்க? அது சிட்டில கேட்டேன். எனக்கு தெரியாது. தெரியாது உள்ள போயிட்டேன். அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தாங்கள் எதிர்பார்க்கிறீங்க. அப்பா அதானே சாதகம் பிழை தமிழ் பரண்டை கலம்பகம் மகப்பெரு கோவை ஐங்கரை சீர் வர்க்க கோவை மும்மணி கோவை அங்கமாலை அட்டமங்கலம் அனுராக மாலை இரட்டை மணி மாலை இணைவு மேலே நாம மேலே ஆண்மணி மாலை நாம மாலை பரசத மாலை பன்மணி மாலை மணி மாலை புகழ்ச்சி மாலை வர்க்க மாலை வேங்கட்டி மாலை காப்பு மாலை வேலி மாலை வசந்த மாலை தார் மாலை உப்பை மாலை தானை மாலை மும்மணி மாலை வீர வெற்றி மாலை வெற்றி கரதை மஞ்சரி பொறுப்புல வந்து வகாட்டு வந்து செருக்கல வந்து காஞ்சி மாலை நொச்சி மாலை ஊழிய மாலை துப்பை மாலை வாகை மாலை வாதவர மஞ்சரி என் செய்யும் தொகை நிச்சயில் ஒளிய தாதி பதிற்றாதி ஊற்றாதி உலா உலாமடல் வளமடல் ஒரு பா ஒரு பத்து இருவா இருபத்து கற்பனை நிலை கற்பனையில் ஆற்றிலே தொழிலுடைய பேரிடிசு ஊரிடிசை பேர்நேசு ஊர்நேசு ஊர்வெண்பா தசாங்க பத்து தசாங்க கதையில் அரசன் விருத்த முல்லை பத்து பாதாதி கேசம் கேசாதி பாதம் அலங்கார பஞ்சகம் தூது மங்களமல்லை நாணம் நறுப்பு தண்டகம் பதகம் சதகம் சபியேறி ஊர் வாயுரை வாட்டு குழந்தை பாட்டு உழந்தி பாட்டு எலிகுச்சிரிக்கு நாளைய வெண்பா சின்னப்பு விருத்த விளக்கணம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் என 96 சிற்றிலக்கியங்கள் போதுமா? நல்ல சந்தோஷம். இந்த மேடைக்கு எத்தனையோ வள்ளிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ நாவல் வந்திருக்கலாம். ஆனால் எமக்கு தெரிய 96 சிற்றிலக்கியம் சொன்ன ஒரே வள்ளிநாயகம் தாங்களாக திறக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வண்ணம். உண்மையாவே அருமையான தெய்வம். இந்த தெய்வத்துடைய அருள்கடாட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும். மிக மிக சிறந்த ரசிகர்கள். இந்த ரசிகர்களை நம்மளை சந்திக்கணும்னு அந்த வாய்ப்பை இறைவனும் ரசிகர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மிகப்பெரிய முக்கியம். 2 முறை இந்த நாடகம் பேசுறது இந்த இதே மேடையில் உட்காந்து நாடகம் பேசினேன். இந்த முறை அந்த வாய்ப்பை கொடுத்த பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரி முக்கியஸ்தர்களுக்கும் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. அது வணக்கம். இவருடைய ஆசீர்வாதம் தான் என்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய இசைகளுடைய ஆசீர்வாதம் ஒத்துழைப்பு தான் என்று நீங்க நலமா இருப்பீங்க. எனது ஆசிரியர் கொண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க வளம். சாமி இப்பதான் நீங்க பெரிய மனுஷன் மாதிரியே பேசிக்கிட்டீங்க. சரியா சொன்னீங்க. ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும். முக்கியமா மாப்பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டவரே மாப்பிள்ளை தான். அவர் இந்த நாடகத்துக்கு நீங்க வந்தோம்னா நடிச்சே ஆகணும். ரொம்ப அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உயிரோட்டம் கொடுத்தவர் அவர் தான். அவருக்கு தான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுவேன். மைத்திரருக்கு நன்றி நன்றி வணக்கம். பாருங்க, ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் கூட்டு முயற்சி தான் காரணம். பெருமாள்ராஜ நாடகம் மட்டும் போட்டு ஒரு நாடகம் நல்லா இருக்கும்னா அது நல்லா இருக்காது. இருக்க வழியோடும் சரியானவர்கள் இருக்க வேண்டும். வள்ளி நந்தினியை மட்டும் ஒரு நாடகத்தில் போட்டு நடிகர் நாடகம் பார்த்தோம்னா அந்த நாடகம் சிறப்பாக அமையும்னா சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி அழகேசனை மட்டும் தனியாக போடுவோம், முத்துராஜனை மட்டும் தனியாக போடுவோம், மோகன்தாசை மட்டும் தனியாக போடுவோம், சீனிவாசனை மட்டும் தனியாக போடுவோம், தண்டராஜை மட்டும் தனியாக போடுவோம் போட்டு நடிச்சா அந்த நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் ஒட்டுமொத்த இசைக்கலைகளும் நாடக கலைகளுடைய கூட்டு முயற்சி இருந்தாலே வெற்றி பெறுவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதற்கு அதை விட அந்த நாடகத்தில் நாங்கள் என்னதான் பாடினாலும் என்னதான் பேசினாலும் அதற்கு சரியான ரசிகர்கள் இருந்தால் மட்டுமே இந்த நாடகம் வெற்றி பெறும். அதற்கு எடுத்துக்காட்ட ஊராளி பற்றி மிக சிறப்பு. உங்களை இதுவரையிலும் பொறுமையாக அமைதியாக இருந்து ரசித்த அத்தனை ரசிகர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி வரக்கூடிய முருகப்பெருமான் இனிமையா பாடக்கூடியவர், அழகா பேசக்கூடியவர், அருமையா ஆடக்கூடியவர், முருகப்பெருமான் மாதிரியே அழகா இருப்பாரு. அவரும் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இருந்து ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வாதம் கொடுத்து செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த பணியிலே இவ்வளவு கூட்டம்னா ஆமா ஆமா இந்த நேரத்தில் இருக்கான பெரிய பெரிய சந்தோஷம். அதுக்காக நல்ல வரன் பார்த்தோம். நீங்க எப்படிப்பட்ட மாற்று
சரியா தப்பா நீயே சொல்லு இந்த சாமியார் சொல்லு நீ வழியா சொல்லு அழகுள்ளவள் அழைக்கிற வாடா ஆர்வம் கட்டதானே கொஞ்சமே என்னையா செல்லா நாரர் வந்தால் கால் நின்றால் சென்று விட்டார் சொல்லக்கூடாது. நாரர் வந்தால் நீங்க போட்ட உள்ள தப்புச்சோம் பொழைச்சவன் தெரிச்சு ஓடிட்டார் வந்து விட்டார் ஜாக்கிரதை. அப்பா நான் கேக்குறேன், பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்களோ? இல்லம்மா, பெத்ததுக்கு அப்புறம் தான் பேசியிருப்பார். இந்த மாதிரி பிள்ளைய பெத்துட்டமே என்ன பண்றது, சந்தோஷம் பண்றாங்க. சரி என்ன